மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில ஒரு நபர் வந்து சந்திச்சிருந்தாரு. அவர் மலேசியாவில் வரக்கூடிய ஒரு தமிழர். அவர் என்ன கேட்டார் அப்படின்னா, பாஜக இங்கே ஆட்சியில் வரக்கணும் என்ன சாத்தியக்கூறு இருக்குது, அது எப்போ ஆட்சிக்கு வரும், இந்த ஒரு முக்கியமான கேள்வி கேட்டார். இந்த கேள்வியை எனக்கு தெரிஞ்சு பல வருடமாக வெளிநாடுகளில் வாழக்கூடிய இல்லை செட்டில் ஆன நபர்கள் ஒவ்வொரு முறையும் கேட்கறது உண்டு. அவங்களுக்கு அந்த ஆர்வம் எதனால் வருது அப்படின்னா, இங்கே ஒரு அரசியல் மாற்றம் நடக்கணும் அப்படின்றது ஒரு நோக்கம். இன்னொன்று என்ன அப்படின்னா, பாஜக அடுத்த ஒரு 25 வருஷம் இந்தியாவை ஆளுதுன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு இந்தியா முன்னேறும் அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை. அந்த அடிப்படையில் இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. இப்போ எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து அந்த கட்சியின் மீது உள்ள அக்கறையினால சொல்கிறத தவிர வேறு எதுவுமே கிடையாது. இதை எதுக்கு இப்போ பேச வேண்டியிருக்கு? 2026 எலெக்ஷனு, இப்போ ஏன் பேச வேண்டியிருக்குன்னா, இப்போ பேசினது சரியான காலகட்டம். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று சமீபத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் அனுப்பியிருந்தார். அவர் அந்த வீடியோ இருக்க விஷயங்களை கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருந்தார். ஏன் அந்த வீடியோ பார்த்து வருத்தப்பட்டார், அதனுடைய மற்ற விவரங்கள் என்ன, இதெல்லாம் அந்த வீடியோவை நீங்க பாருங்க. சரி, ஓகேனா அந்த இதுக்குள்ள போறேன். ஸோ இதுதான் அந்த ப்ராஜெக்டோடைய டாக்குமெண்ட். இது வந்து ஒரு துரோணா மீடியான்னு சொல்லி ஒரு இது அவர் தனியாக வச்சிருக்காரு. ஸோ எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் எந்த ஒரு ஃபினான்ஷியல் பிஸ்னஸாக இருந்தாலும் அந்த துரோணா மீடியாவுக்கு உள்ள வந்துட்டு தான் மற்ற இதுக்கு போகும். வியன் தமிழ் ஒரு சேனல் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அக்ரிமெண்ட்ல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பரத் அப்படின்ற ஒரு பையன் வந்து ஒரு சேனல் வச்சிருக்கான். அது பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு சேனல். இந்த சேனல் வந்து எங்க கண்ட்ரோல் தான் இருக்க போகுது. அதாவது அந்த பையன் கண்டென்ட் மட்டும் கொடுத்துருவான், எடிட் சப்போர்ட்டு அண்டு கேமரா டெக்னிக்கல் சப்போர்ட்டு, அப்படி இருக்கக்கூடிய மற்ற சோசியல் மீடியா ஹேண்டில் சொல்லி இந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லி. இது வந்து எனக்கு மட்டும் கிடையாது, 100 பேருக்கு வந்து இந்த அக்ரிமெண்ட்டை போறாங்க, 100 சேனல் போர்ட் பண்றதுக்காக. பட் போர்ட் பண்ணதுல 28 சேனல் தான் போர்டு ஆகுது. ஆனா ஒரு நாள் 28 பேரும் சேர்த்து ஒரு குரூப்ல ஒன்று ஆட் பண்றாங்க, நேஷன் ஃபர்ஸ்ட்னு சொல்லி ஒரு குரூப்ல. அந்த குரூப்ல அந்த ஹெச்ஆர் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று ஃபார்வர்ட் பண்ணி விடுறாங்க. இந்த மாதிரி ராஜவேல் 78 சேனல் போர்ட் பண்ணதான் நான் கணக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் ஒன்று தூக்கி உள்ள போட்டு கீழே மெசேஜ் போடுறாங்க. அவரு டக்குன்னு அதை பிரைவேட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ண பிரைவேட் மெசேஜ் பண்ணுங்கன்னு போட்டோன்னே இவங்க டக்குன்னு டிலீட் பண்றாங்க. நாங்க எல்லாரும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ அந்த 28 சேனல்ல போர்டா, இந்த 28 சேனலுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது. அதான் 28 சேனலுக்குமே ஒரே கான்செப்ட் தான், நீங்க கண்டென்ட் மட்டும் கொடுத்துருங்க, நாங்க எடிட் பண்ணி கொடுத்துருவோம், எங்க கிட்ட எல்லா டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி பண்றாங்க. இதுக்காக ஒரு ஆபீஸ் ஒன்று போடுறாங்க. மொட்டை மாடியில் வந்து ஒரு தகர கொட்டாயில ஒரு ஆபீஸ் ஒன்று போடுறாங்க. போட்டுட்டு உள்ள கொஞ்சம் ஏசி எல்லாம் பிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி செட் பண்றாங்க. பட் அது ஓபன் பண்ணல, எந்த யூஸுமே இல்லை, சும்மா இருக்கு, தகர கொட்டாய் மட்டும் போட்டு. நாங்க அங்க வந்து ஃபுட் சாப்பிடுவோம், லஞ்சுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு டைனிங் ரூம் மாதிரி போயிருச்சு அது. ஸோ இந்த நேரம் வந்து பர்சனலா சில விஷயங்கள் வந்து நான் ஆரம்பிச்ச சேனல் ஒரு மாசத்துலேயே மானிட்டைஸ் பண்ணிட்டேன். ஸோ நல்ல ரீச் கொடுத்துச்சு. நான் அண்ணன் சொல்றேன் மானிட்டைஸ் பண்ணிட்டேன்ற, வெரி குட்ரா சூப்பரான்ட்டு போறாரு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ப்ரெஷர் வருது, என்னன்னா நீ வந்து பேசு தமிழா பேசு சேனல்ல பாத்துக்க மாட்டேற, உன் சேனல் தான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்ட்டு. பட் அங்க இருக்க ஒரே சோசியல் மீடியா நான் மட்டும்தான். அது வரைக்கும் சோசியல் மீடியான்ற ஒரே ஆள் நான் மட்டும் தான். 4 சேனல் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நான் மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அண்ணன் சொல்றானே பசங்க வேணும்னு வேலைக்கு, ஏன்னா நேஷன் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல இருந்த சம்பந்தப்பட்ட சேனல்ஸோட சோசியல் மீடியாவும் நாங்கள் தான் ஹேண்டில் பண்றோம். நான் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ப்ரெஷர், ஓவர் ப்ரெஷர் ஆகுது. ஸோ அண்ணன் சொல்றேன், அண்ணன் வேற ஒரு ஆள் எடுக்கிறாங்க. அதுல மொத்தம் 32 பேர் நாங்க இருந்தோம் சேனலுக்குள்ள. அண்ணன் ஒருத்தர், ராஜ இவரு ஹெச்ஆர் ஒருத்தவங்க. அக்ரிமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாசத்துக்கு 5000 ரூபாய் நாங்க உங்களுக்கு ஸ்டைஃபன் மாதிரி கொடுத்துருவோம். அண்ட் எக்யூப்மெண்ட்டுக்கு நாங்க ஒரு 50,000 உங்களுக்கு பணம் கொடுப்போம்னு சொல்லி தான் எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சேர்க்கிறாங்க. சேர்த்து அக்ரிமெண்ட்ல அப்படிதான் போட்டிருக்காங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, துரோணா மீடியா கீழே தான் அந்த நேஷனல் ஃபிஷ் ப்ராஜெக்ட் வருது. சோ என்ன வந்து துரோணா மீடியாவுக்கு மாத்துறாங்க. எதுக்கு அங்க மாத்துறாங்கன்னா, சேலரி வந்து பிஜேபி தரப்புல தான் போடுறாங்க, அந்த அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க. இப்ப துரோணா மீடியாவுக்கு போடும்போது அந்த சம்பளத்தை பிஜேபி தான் எனக்கு கொடுக்குது. ஆனா நான் வேலை பார்க்கறது, அதுதான் சிக்கல். என்னன்னா அமௌண்ட் வருது, அண்ணன் கால்குலேட் பண்ணி அவர் அக்கௌண்ட்ல இருந்து வழக்கம் போல எங்களுக்கு போடுறாரு. நம்ம ஒர்க்கு தான் பண்ணணும், நேஷனல் ஃபர்ஸ்ட்ல நீ அப்பப்போ பாத்துக்கடா, அது ஒன்றும் பெரிய வேலை இல்லைன்னு கூப்பிட்டு சொல்றாங்க. சரி ஓகேன்னு நம்ம சொல்றோம். இப்போ எடுத்திருக்க 28 சேனலுக்குமே ஒரு பிரச்சனை வருது. எப்படின்னா ஹெச்ஆர் மூலியமா ஒரு பிரச்சனை வருது. எங்களுடைய பேஜை நீங்க ஹேண்டில் பண்ணிக்க மாட்டீங்க, எங்களுடைய வீடியோ உடனே கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்க, எங்களுக்கு ஸ்டூடியோ தர மாட்டீங்கன்னு பிரச்சனை பண்றாங்க. இந்த பிரச்சனைல ஒரு 9ல இருந்து ஒரு 12 சேனல் வந்து வெளில போறாங்க. இவங்க போன யாருக்குமே அக்ரிமெண்ட் வந்து கேன்சல் பண்ணல. ஸோ கேன்சலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கல. அப்போ கேன்சல் பண்ணாத நபர்களுக்கு வரும் இல்லையா பிஜேபி பணம், அந்த பணம் யாருக்கு போகுதுன்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. மயிலாப்பூர்ல ஒரு முறை சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் ஈவெண்ட் ஒன்று நடந்தது பிஜேபி தரப்புல இருந்து. ஸோ மத்திய அமைச்சர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்ல வந்து எனக்கு தெரிஞ்ச இதே
அக்ரிமெண்ட்ல சைன் போட்ட இன்னொரு யூடியூப் சேனல் சம்மந்தப்பட்ட ஒருத்தவங்க அவங்க போயிட்டு ஒரு பிஜேபி சம்மந்தப்பட்டு அண்ணாமலைக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, ஸோ நாங்க வெளில வந்துட்டோம், பட் இருந்தாலும் பேமெண்ட்ங்கிறது அவங்களுக்கு தான் போயிட்டு இருக்கு, எங்களுக்கு பேமெண்ட் இப்போ பிரச்சனை கிடையாது, இங்க ஏதோ கோல்மால் நடக்குது, நாங்க பிஜேபிக்கு உண்மையா உழைக்க வரோம், ஆனா எங்களை வச்சு பிசினஸ் பண்றாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை என் கண்மானிட்டு தான் அந்த லேடி வைக்கிறாங்க. இப்போ அவர் என்ன பண்றாரு, சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட நான் பேசுறேன்னு சொல்லி ஒரு வாரமா பேசிட்டு அவர் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாருக்குமே போன் போட்டு வாங்கிக்கிறாரு. நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சொன்னீங்க இல்லையா இவர் சிடி நிர்மல்குமார் அவர்களும் இருந்தாங்கன்னு சொல்லி, ஸோ அந்த நேரம் தான் நீங்க அந்த ப்ராஜெக்ட்லாம் உள்ள கொண்டு வந்துருக்கீங்க. ஸோ கரெக்டா நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த நேரம் தான் அவரும் பிஜேபில இருந்து வெளியேற்றப்படுகிறார். ஸோ அந்த இடத்துல பிளே பண்ண ஒரு நபரும் நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து பாத யாத்திரை போனார்ல, ஒரு யாத்திரை ஒன்று கண்டக்ட் பண்ணாரு. ஸோ அந்த யாத்திரையிலுமே டிஜிட்டல் இது வந்து பேசம்ல பேச தான் வாங்கியிருந்தாங்க. எதுக்குன்னா உங்களுடைய மொத்த இதுவுமே 100 நாளைக்கு நாங்க உங்களுக்கு லைவ் பண்ணி கொடுத்துறோம், நாங்க ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறோன்னு. பட் ராத்திரியா ஒரு அறிவிப்பு ஒன்று வருது, எங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுடைய ஒப்புதல்ல வருது, இதை வந்து நாங்க சாணக்கியான யூடியூப் சேனலுக்கு மாத்துறோம், ஸோ இது வந்து ராஜுவல் பண்ணல அப்படின்னு ஒரு இது வருது. அண்ணாமலை அவர்களோட தலைமையில ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் வந்து அண்ணனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா, நீங்க தான் எங்களுக்கு மொத்த லைவ் சப்போர்ட் பண்ணணும், அப்போ அதுக்கான எக்யூப்மெண்ட் எல்லாம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி தான் ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. பட் இவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய வீடு கட்டின செலவுக்கு உள்ள இன்டீரியர் ஒர்க்குக்கு அவர் செலவு பண்ண இறங்குறாரு. ஸோ அதனாலதான் அவர் ஒரு வீடு ஒன்று இது பண்றாரு. சேனலோட வேற யாரோ ஒருத்தவங்க லைவ் அடிப்பாங்கல்ல, ஸோ அந்த லிங்கை வாங்கி நாங்க உங்களுக்கு லைவ் பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லி பிஜேபி ஒரு 20-30 நாள் ஏமாத்தி இருந்தாரு. ஸோ அதுவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த வீடியோல பேசியிருக்கக்கூடிய நபர் ஒரு தனிப்பட்ட நபராகவே இருந்திருப்பாரு. ஆனா அவர் எதுல வேலை பார்த்திருக்காரு அப்படின்னா, பாஜக போன தேர்தலை சந்திச்சாங்களே அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 100க்கும் மேற்பட்ட சேனல்கள் யூடியூப் சேனல்களை வாங்கணும், அந்த யூடியூப் சேனலை உருவாக்கணும், அதன் மூலமாக இங்க நாம கருத்தியல் ரீதியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த திட்டங்களை உருவாக்குறாங்க. இந்த திட்டங்களை உருவாக்கி அதுல 100 யூடியூப் சேனலை கொண்டு வந்து அதை கொண்டு போய் சேர்க்கிறதா அவங்க திட்டம். ஒவ்வொரு சேனலையும் உருவாக்குறதுக்கு சுமார் நீங்க 50,000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா கூட தொகை எங்கே போகுதுன்னு உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். இப்போ இதுல இருக்கிற பூதாகரமான விஷயம் என்ன அப்படின்னா, 100 சேனல் உருவாக்கணும், ஆனா அந்த இடத்துல 70 சேனல் உருவாயிருக்கு அப்படின்னு கணக்கு கடப்பட்டிருக்கு. அந்த 70 சேனல் உருவாக்கப்படலை, அங்க 28 சேனல் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த 28 சேனலே 12 போயிருச்சு, இது 10 தான் இருக்கு. அந்த 10ல் 4 அவங்களே உருவாக்கிட்டது. இப்படின்னா அந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்டுமே ஃபெயிலியர் கடை. இப்போ நான் முதலாவது கேட்டாங்களே அந்த கேள்விக்கே வரேன். அது என்ன அப்படின்னா, இங்க ஆட்சி அதிகாரத்துக்கு எப்போ வரும்? இதை பாருங்க, நீங்க சோசியல் மீடியால எந்த அளவுக்கு கொண்டாடுறோம், எந்த அளவுக்கு ரீச் இருக்கு, எத்தனை லைக் வருது, எத்தனை ஷேர் போகுதுன்றது கட்சி அல்ல, அது அரசியலும் அல்ல. நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ட்வீட் போட்டான்னு வச்சுக்கோங்க, 800-1000 லைக் விழுகிறதே பெருசு. அதுக்காக அவர் அரசியல்வாதியே இல்லையா? உங்களெல்லாம் விடுங்க, பாஜகலே ஒரு அரசியல்வாதி இருக்காரு, யாரு? சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள், மத்திய பிரதேசத்தில். அவர் அங்கே அசைக்க முடியுமா? இத்தனைக்கும் அவ்வளவா அதிர்ந்து பேசாத மனிதர், மீடியா பார்த்தாலும் ரொம்ப பவ்யமா பேசிட்டு போவார். அவர் அங்கே சாதிக்கலையா? ஒரு பூத்தை அவர்கிட்ட வாங்க முடியுமா? ஒரு பூத்தை மாற்றி ஓட்டு போட வைக்க முடியுமா? அப்போ எந்த அளவுக்கு அவங்க கட்டமைப்புகளை உருவாக்கியிருக்கா நீங்க புரிஞ்சுக்கணும். நாம உருவாக்க நினைக்கிற கட்டமைப்பு என்ன, உண்மையிலே ஒரு வெற்றிகரமான அரசியல்வாதி என்ன கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க, இந்த இடத்துல தான் நாம பாடம் கற்றுக்க வேண்டியிருக்கு. நான் பல முறை இதை தான் சொல்றேன், போன முறையும் சொன்னேன், அதுக்கு முந்தின முறையும் சொல்றேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்க இதையே தான் திரும்ப பண்ணிட்டு மீண்டும் அடுத்த தேர்தலுக்கு இதை பண்ணின்னு வச்சுக்கவே ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு வருத்தத்தில் தான் இந்த வீடியோவை அந்த குறிப்பிட்ட நபர் அனுப்பி வைக்கிறாரு. அதே வருத்தத்தோட நான் ஷேர் பண்றேன். தயவுசெய்து சொல்றேன், உங்களுடைய தவறுகளை திருத்துன்னு நினைங்க. இவ்வளவு கோடிகளை செலவு பண்ணது மட்டும் கிடையாது, உங்களுடைய தனிப்பட்ட தொகுதிகள் இருக்குல்ல, அதுல நீங்க எவ்வளவு கோடிகளை செலவு பண்ணி நான் தெரிஞ்சுக்கணும். இது ஓரளவுக்கு வேணும் தான், ஆனா இதுதான் அரசியல் நம்பினா பெரிய சிக்கல். எடுத்துக்காட்டுக்கு நான் அடிக்கடி இதை பார்க்கறது உண்டு. பாத்தீங்களா, எந்த அரசியல்வாதிக்காவது 2 மில்லியன் வியூ போகுமா அரசியல்வாதி பேசி, பாத்தீங்களா எங்க அண்ணனுக்கு போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை தட்டுறதை பார்த்தேன். நான் அப்பவும் சொல்றேன், நீ அந்த சேனல்ல போய் உட்கார்றதுக்கு ஒரு 20 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, யார் பிகைன் வுட்ஸோ இல்லாட்டி கலாட்டாவோ, அவன் இன்டர்வியூ எடுப்பான். எடுத்துட்டு அவன் என்ன பண்ணுவான் நான் சொல்றேன், எடுத்துட்டு அது 2 மில்லியன் போறதுக்கு கூடுதலா 2 லட்ச ரூபா செலவு பண்ணுவான். உங்கள்கிட்ட இருந்து 20 லட்ச ரூபா வசூல் பண்ணிட்டு அந்த 20 லட்சத்துல இருந்து 2 லட்சத்தை எடுத்து அதை பூஸ்ட் பண்ணிடுவான். அதாவது அது பெரிய லெவலில் எல்லா மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு அவனே தான் செயற்கையா யூடியூப்லேயே காசை கட்டி கொண்டு சேர்க்க முடியும். எனவே இந்த 2 மில்லியன் வாங்குறது, இந்த 3 மில்லியன் வாங்குறது இல்லையா, இதையெல்லாம் இங்கே செயற்கையாக தான் நடத்துறாங்க, செயற்கையாக தான் பண்றானுங்க. இது ஒன்றும் ராஜதந்திரம்லாம் கிடையாது. காசு இருக்கு, கொடுக்குறீங்க, அவன் அதை வாங்கி மறைமுகமா உங்களுக்கே தெரியாம உங்களை குசிப்படுத்துறதுக்கு 2 மில்லியன் வியூ போயிருச்சு அப்படின்னு சொல்லி உங்களை குசிப்படுத்தி செய்யறான். இதே தான் இன்ஸ்டாகிராமும், அதுலேயும் காசை கட்டினா போகும், ஃபேஸ்புக்லையும் காசை கட்டினா போகும். எல்லா சோசியல் மீடியா தளங்களுமே இந்த விஷயத்தை உருவாக்கிட்டாங்க. உங்களுக்கு லைக் அண்ட் ஷேர் வரணுமா, அதிகபட்சமாக வியூ வரணுமா, நீங்க காசை கட்டுங்க, நாங்களே பூஸ்ட் பண்றோம் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவங்க சம்பாதிக்கிறாங்க.
ஆனா இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? நீங்களே யோசிங்க. இதை இன்னமும் நீங்க நம்பிக்கிட்டு இது ஒரு சந்தோஷமா கொண்டாடுறது தவறு இல்லையா? ஏதோ விவரம் தெரியாத நபர்களை நீங்க சொல்லி ஏமாத்தலாம். ஆனா இந்த யூடியூப் அல்கரிதம் ஆரம்பிச்சு இன்ஸ்டால தொட்டு ஃபேஸ்புக் வரைக்கும் அல்கரிதம் எப்படி வேலை பார்க்குது, அவங்க எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க எல்லாம் பார்த்துட்டு உட்காந்து இதுல எந்த அளவுக்கு நம்ம கவனம் செலுத்தணும்னு நாம சொன்னா யாரா காதுல வாங்குறீங்களா சொல்லுங்க? அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதுல ஓரளவுக்கு செலவு பண்ணுங்க. அதுதான் அரசியல் கடக்காதீங்க அப்படின்னு சொன்னா யாரு கேட்கறா? இன்னைக்கு இது சோசியல் மீடியா வெளியே வந்துருச்சு. இது வரைக்கும் நாங்க பேசவே இல்லை. இது சோசியல் மீடியா வெளியே வந்துருச்சு. இப்ப அடுத்து ஒரு 10 பேர் பேசுவான், அதுக்கப்புறம் 1000, அதுக்கப்புறம் 1 லட்சம், அதுக்கப்புறம் 2 லட்சம் பேர் பேசுவான். இது எப்படினாலும் வெளியே வந்துடும். இது என்ன பிரச்சனை உருவாக்குனா, நீங்க ஒரு மாய உலகத்தில் உட்காந்துட்டு சந்தோஷப்பட்டு நீங்களே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா அது ஒரு நிஜ உலகத்துக்கும் சோசியல் மீடியாக்கான உலகம் இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் உங்களை பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மாயை உருவாக்குது. அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. எப்பயும் நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வெளியில விட்டுருங்க. ஒரு உண்மையை சொல்ற நபர்களுக்கு கொஞ்சமா மதிப்பு கொடுங்க. பக்கத்துல உட்காந்து எவனா ஒருத்தன் ஜால்ரா அடிக்கிறான் வச்சுக்கவேன், இப்ப இருக்க பெரிய பேர் அவன் வச்சுக்கவேன், ஜால்ரா அடிச்சு அந்த காசு சுருட்டிட்டு ஒரு கா நிக்கிறாங்க, ஆஹா ஓகோன்னு பேசினா வச்சுக்கவேன், அவங்க தான் ஃபர்ஸ்ட் குளியை தோட்டுவாங்க. நான் சொல்றேன், இது இன்னைக்கு நேரத்து கிடையாது. எப்பவுமே ஒரு உண்மையை சொன்னா அது காதுல வாங்குறதே கிடையாது. அரவக்குறிச்சியில போட்டி போடும்போது இவங்க எல்லாரும் என்ன பரப்புனாங்க அப்படின்னா, பாத்தீங்களா செந்தில் பாலாஜி பயந்து ஓடிட்டார். எப்படி செந்தில் பாலாஜி பயந்து ஓடிட்டாரா? இதெல்லாம் கேட்க காமெடியா இல்லையா? அந்த இடத்துல ஒருத்தர் போடுறாரு, பாஜகவை சேர்ந்த ஒரு நபரே போடுறாரு, செந்தில் பாலாஜியோடைய வலதுகரமா இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா வலதுகரத்துக்கு வலதுகரமா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இங்க நிப்பாட்டி இருக்காரு. செந்தில் பாலாஜி நிக்கல, அவரை முடிஞ்சா வீழ்த்து பாருங்கடா அப்படின்ற மொழி தான் இங்க இருக்குது அரவக்குறிச்சியில. எனவே நம்ம கொஞ்சம் அதை உணரணும் போட்டதுக்கு அவரை போய் எல்லாம் திட்டுறாங்க. அன்னைக்கு எப்பரா நீ சொல்ல போச்சு, நாங்க வெற்றி பெறுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், பெரிய சாதனை பண்ணிட்டோன்னு. என்ன ஆச்சு? ஒரு ரவுண்டு கூட நம்ம லீடிங்ல வரவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் ஓடுது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ஆல்ரெடி ஹிந்துத்துவா பெல்ட்னு வச்சுக்குவேன், ஏற்கனவே வெற்றி பெற்ற வரலாறும் உண்டு. அந்த இடத்துல எந்த அளவுக்கு அதிகபட்ச பிரச்சாரம் இருக்க முடியுமோ அதிகபட்ச பிரச்சாரம், தமிழ்நாட்டில் அதிக பிரச்சாரம் பெரிய அளவு சூடா இருந்தாலும் அந்த இடத்துல வச்சுக்குவேன், அதிக காசு செலவு பண்ண இடமும் அதுதான். ஆனா என்ன ஆச்சு? ஒரு ரவுண்டு கூட லீடு வரவே இல்லை. எதனால? இன்னும் நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த கேள்விலாம் கேட்கறாங்க, இன்னைக்கு பாஜக ஆட்சிக்கு வருங்களா அது கேட்கறீங்க. ஏடிஎம்கேக்கு தான் இந்த ஹிந்துத்துவ ஓட்டு, அது முக்கியமா சாஃப்ட் ஹிந்துத்துவ ஓட்டு போகுது. அதாவது ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்குமே கருணாநிதி அவர்களை பிடிக்காத, தீக்காவை பிடிக்காத, ஹிந்து மதத்துக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை பிடிக்காத நபர்கள்லாம் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டாங்க. ஏடிஎம்கே நல்ல கட்சின்னு சொல்லி கிடையாது. ஏடிஎம்கேக்கு சாஃப்ட் ஹிந்துத்துவ ஓட்டு ஒன்று போகும். அது ஒரு 7% 8% வரைக்கும் இருக்கும்போது அந்த ஓட்டு இன்னமும் எப்படி ஏடிஎம்கேக்கே போகுது? நீங்க ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு அப்புறம் அந்த ஓட்டுல ஒரு ஸ்பிளிட் ஆகி அது ஓரளவுக்கு உங்க பக்கம் வந்திருக்குமா இல்லையா? உங்களை நம்பி இருக்கணுமா இல்லையா? அந்த ஓட்டு கூட நம்பலைன்னா என்ன காரணம்? அந்த இடத்துல உங்களுக்கு விட கிடைக்கும். களத்துல எங்கேயோ எதிரொலிக்காம இருக்குது. அந்த கேள்விக்கு நீங்க சரியான விட தெரிஞ்சு வச்சுக்கவேன். மீண்டும் இந்த விஷயத்துக்கு வரேன், எது இந்த வீடியோவுக்கு எதனால அந்த வீடியோ போட்டேன்னு சொல்லுங்க. என்ன அப்படின்னா, இந்த 30 கோடியை கொண்டு வந்து இந்த மாதிரி வாரி இறைச்சி காசை வேஸ்ட் பண்றீங்கன்னா எத்தனை ப்ராஜெக்டை நீங்க வேஸ்ட் பண்ணிருப்பீங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. இவ்வளவுக்கு நீங்க வேஸ்ட் பண்ற காசை ஒரு 30 கோடி எடுத்து நீங்க சரியா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு கொடுத்து நீங்க தெருமுனை பிரச்சாரங்கள் பண்ணுங்க. தெருமுனை பிரச்சாரங்களை இந்த மாதிரி கட்டமைப்பு இருக்கணும், இத்தனை நபர்களை உட்கார வச்சு நீ இந்த விதமான பிரச்சாரங்கள் பண்ணிருக்கணும், அதுக்கு என்ன கண்டென்ட் அப்படின்னு நீங்க அனுப்பிதீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல நீங்க 5 லட்சம் அனுப்புறீங்கன்னா ஒரு 1 லட்சம் சாப்பிட்டே போறான்னு வச்சுக்கோங்க, 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா கூட கட்சியுடைய தாக்கம்ன்றதை தாண்டி அதனுடைய தொடர்பு இருக்கு பாருங்க, அது வலுவா மக்கள்கிட்ட போய் சேரும். அந்த இடங்கள்ல இந்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா, கிளை வரைக்கும் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய வரை இருக்கக்கூடிய அந்த பூத் கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அது மெல்ல உருவாக ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது. அப்ப இந்த சோசியல் மீடியாவில் 30 கோடியே கொட்டி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க எத்தனை ப்ராஜெக்ட் நடத்தினீங்களோ அதுல எவ்வளவு கோடிகளை கொட்டினீங்களோ அதை விடுங்க. ஆனா அதை நீங்க கொஞ்சம் மாத்தி இப்படி செலவு பண்ணியிருந்தா நான் சொல்றேன் ஓரளவுக்கு உங்களை ஓட்டை நகர்த்தி கொண்டு வந்திருக்க முடியும். அது ஏன் செய்ய மறுக்கிறீங்க? ஏன் ஒரு மாய உலகத்தில் உட்காந்துருக்கீங்க? என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இத்தனை விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா நான் வேற என்ன சொல்றது? இதுல தனிப்பட்ட வருத்தமாவே சொல்றேன். எது அப்படின்னா, இந்த என் மண் என் மக்கள் ஒண்ணு ஒரு யாத்திரையை நடத்துறோம் முடிவு பண்ணாங்களே, அது நடத்துறீங்க சரி, அதோடைய நோக்கம் தான் என்ன? எதற்காக இந்த யாத்திரை தொடங்கப்படுது? எதனால இந்த யாத்திரை முடிக்கப்படுது? இதை முதைய தெளிவுபடுத்தி நகர்த்திருக்கணுமா இல்லையா? இல்லாம வெறும் தினமும் அதுல போட்டோ எடுக்கிறது, அதுல வீடியோ எடுக்கிறது, அதை போஸ்ட் பண்றது, இந்த அளவுல மட்டுமே உங்களுக்குள்ளேயே அது சுற்றி இருந்துச்சுன்றதை உங்களால உணரவே முடியலையா? நீ என் மண் என் மக்கள் ஏதோ ஒன்று நீங்க சொல்லி போறேன்னு வச்சுக்கோங்க, மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா எதை வச்சு இவங்க வராங்கன்னு பார்ப்பாங்க. எந்த வழிகள் எல்லாம் என் மண் என் மக்கள் நடத்தப்பட்டதோ அந்த வழிகளை எவ்வளவு ஓட்டு விஷயம் உங்களால சொல்ல முடியுமா? அதெல்லாம் பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா,
நீங்க ஒரு சரியான சித்தாந்தத்தை கையில் எடுத்துக்கிட்டு இல்லை ஏதோ ஒரு நோக்கத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோமா அது அமைஞ்சிருக்கணும். நீங்க எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னா இந்த 100 சேனல் ஆரம்பிச்சு இது வரைக்கும் என்னன்னா தனிப்பட்ட நபரை கொண்டு போய் பிரபலப்படுத்தணும். இந்த பாருங்க போதுமான அளவுக்கு மீடியா இருக்கு, அதுவே பிரபலம் ஆயாச்சு. நீங்க ஒரு தலைவராகவே உருவாடுத்தாச்சு, அதனால இங்க மாற்று கருத்தே கிடையாது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அதற்கு அடுத்த வேலை ஒன்று இருக்கா இல்லையா? இந்த எண் மக்கள்ல நீங்க எடுத்துக்காட்டு சொல்றேன், கோவில்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஈவே ராமசாமி சிலைகள் ஆரம்பிச்சு இந்த மாதிரியான சட்டத்துக்கு புறமான எல்லா சிலைகளுமே அகற்றப்படணும். இது மட்டும் எடுத்து நீங்க எந்தெந்த இடங்கள்லாம் எல்லா நகராட்சியிலும் வச்சிருக்காங்க அந்த இடங்கள சின்னதா ஒரு பொதுக்கூட்டங்கள் யாரு நீங்க போகவே வேணாம், அவங்களே பொதுக்கூட்டம் நடத்த சொல்லி ஆளுக்கு ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்து வச்சுக்கவே. அந்த நிர்வாகி ஒரு 2 லட்சம் சாப்பிட்டு போறான், ஆனா 8 லட்சம் செலவு பண்ணி அந்த ஊர்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திருப்பால, இந்த சிலை எப்படி இருந்துச்சு, அதன் பின்னணி என்ன, அது அரசாங்கம் எப்படி திட்டம் போட்டுச்சு, கர்நாடகா எப்படி பித்தலாட்டம் பண்ணாரு, இந்த சிலை இங்க மட்டும் வச்சிருக்காங்களே எப்படி, சர்ச்சு முன்னாடியே பள்ளிவாசல் முன்னாடியே இல்லையே அப்படின்ற கேள்வியை மக்களை கேட்க வச்சிருக்கலாம்ல. நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி அணுகுறீங்கன்னா இங்க 1008 பிரச்சனைகள் இருக்குது. அது சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் ரெண்டு பக்கத்துமே இருக்குது. அந்த பிரச்சனைகளை சரியா கையில் எடுத்து அது எமோஷனலா கையில கொண்டு போய் சேர்க்கறதுக்கான சரியான திட்டமிடல் இருக்குன்னா உங்களால் நிச்சயம் இங்கே ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். இல்ல எனக்கு ஒரு விளம்பரம் தேவை, அந்த விளம்பரத்துக்கு இத்தனை சேனல் தேவை, அதுக்கு சோசியல் மீடியா லைக் தேவை, இத்தனை மில்லியன் போகணும், இது மட்டும் தான் எங்கள் நோக்கம்னா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இதனால ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போறதே கிடையாது. இதை வருத்தமாக தான் பதிவு செய்யறனே ஒழிய வேற ஒன்றும் உள்நோக்கத்தோட பதிவு செய்யறதெல்லாம் கிடையவே கிடையாது. யாரும் பெருசா இங்க இல்லாத காலகட்டத்தில் பாஜகவுக்கு தீவிர எதிர்ப்பு, மோடி அவர்களுக்கு தீவிர எதிர்ப்பலையை உருவாக்கி வச்சிருந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு என்னால் எழுத முடிச்சு ஓரளவுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிற இந்த காலகட்டம். அப்ப தீவிரமா மோடி எதிர்ப்பு இந்த காலகட்டத்தில், அந்த காலகட்டம் தான் யூடியூப் சேனல் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு முதல்ல உள்ள நுழையிறோம். அதுக்கப்புறம் என்னென்ன உருவாச்சுன்றலாம் முக்கியம் கிடையாது. ஆனா அன்னைக்கு தேதிக்கு நம்ம முழுமையா ஆய்வு பண்ணி திமுக திராவிட சித்தாந்தம் ஆட்சி அதிகாரத்தோட நிலைமை ஊழல் அதுக்கப்புறம் சித்தாந்த ரீதியான எதிர்ப்பு இது எல்லாத்தையும் தொடர்ந்து பதிவு செஞ்சு வந்திருக்கோம். இது எல்லாம் ஒரு வைப்ரேஷன், ஒரு கருத்தியல் ரீதியான வைப்ரேஷன் உருவாக்கியிருக்கோம் இல்லைங்க இல்ல. ஆனா அது அரசியல் அல்ல. நான் சொல்றேன், நான் பண்றது அரசியல் அல்ல, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான வேலையை தவிர வேற எதுவுமே கிடையவே கிடையாது. அப்படி ஒரு முயற்சியை மேற்கொள்ளும் போது இந்த லாப கணக்கோடையோ நமக்கு எதிர்காலத்தில் இப்படியா இருக்குமோ அப்படியான கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு இயற்கையா பிடிச்சது நான் செஞ்சேன்னு வச்சுக்குவேன். இதை செஞ்சு இதுல ஏதோ ஒரு மாற்றம் நடக்காத, இங்க ஒரு மாற்று அரசியல் உருவாகாதா அப்படின்னு நினைச்சுக்கிட்ட காலம் இல்லையா? அந்த காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் இதன் மீது அக்கறையா இருக்கக்கூடிய நபராக என்ன மாதிரி லட்சக்கணக்கான நபர்கள் இந்த கட்சியோட உறுப்பினர்கிட்ட கூட கிடையாது. அவங்கள விரும்புறாங்க இல்லையா? அவங்க சொல்றதா நினைச்சு ஒரு நல்ல விஷயமா எடுத்து தயவுசெய்து இதை கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா இங்க ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். அதை விட ரொம்ப முக்கியம் ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா பாஜக நிர்வாகிகள் இருக்கா இல்லையா? பாஜக மட்டும் கிடையாது, இந்த இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி இவங்களாம் இருக்காங்க இல்லையா? இவங்கெல்லாம் இங்க ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பட்ட கஷ்டம்னா உங்க யாருக்கும் பெருசா தெரியுமா தெரியல. அந்த காலத்தில் வெட்டுக்குத்து வாங்கியாது இங்க நின்றாங்க களத்துல நின்ற நபர்கள் அவங்க குடும்பத்தையும் சரியா பார்க்காம, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளையும் சரியா அமைக்காம, தன்னுடைய தொழில்களையும் சரியா பார்க்காம வாழ்க்கையை தொலைச்சவங்க நிறைய பேர். அவங்களுக்குலாம் உணர்வு இருந்தது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்கள உணர்வு இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு பாஜக தொண்டர்கள், ஒரு பாஜக நிர்வாகி பெரிய தன் காசை போட்டு இந்த கட்சிக்காக வேலை பார்க்குறான். அவனை ஒரு நிமிஷம் நீ யோசிச்சு வச்சுக்கவே, இந்த மாதிரி தவறான செலவை நீங்க செய்ய மாட்டாங்க.